ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 1-8 இந்த சுக்கிரன் உச்சமடைந்தால் என்ன ஆகும்? 1 உச்சமாகும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ராசியாதிபதி உச்சம் பெறுவதுதான். 8 உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா சர்வ தாரித்யம் சரியாகும். நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கையை விட்டு போச்சு. நம்ம செல்வ பலங்களே நம்ம கிட்ட இல்லை, செல்வமெல்லாம் என் கையை விட்டு போச்சு. ஏன் கையை விட்டு போச்சு என்று யோசிச்சா நம்ம ஒழுங்கமா வேலை செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம வேலை செய்யாதுன்னா நம்ம கையை விட்டு போச்சு. நம்ம எதெல்லாம் வேலை பார்க்கலையோ அதை நம்ம கையை விட்டு போச்சு. 8 உச்சம், 8 குட்டிச்சோராக்குவான்னு பேரு. 8 உச்சமாகும் பொழுது அது நம்ம கையை விட்டு போயிடுது. 1 சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார், ராசியாதிபதி உச்சம் பெறுகிறார். 1 டே. அடுத்ததாக டே 1, அதே நான் தான் 1 டே எப்படி இருப்பேன் போன்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஸ்கின் ரீதியான கருமுட்டைகள், அதே மாதிரி உயிரணுக்கள் போன்ற இந்த இனப்பெருக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். சூப்பரா இருக்கு போறீங்க. இதெல்லா யோகங்களையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் தருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் தருகிறார். அடுத்தாக உச்சம் பெற்ற சுக்கிரன் என்ன பலன்களை தருகிறார்? 1-8 அமைவதால் யாராவது ஐசியூல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க இந்த பதிவு கேட்டா சந்தோஷப்படுங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மாங்கல்ய பலத்தை தரப்போகிறது. பெண்களுக்கு, ஆண்களா இருந்தா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுதலை தரப்போகுது. இனிமே உங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. டாக்டரே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு நீங்க ரெடியாக போறீங்க, ஹெல்த்தியா இருக்க போறீங்க, வறுமை எல்லாம் சரியாக போகுது, ஹாப்பியா இருக்க போறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த சுக்கிரன் 1-8 உச்சம் பெறும் பொழுது. சார் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறா? இதெல்லாம் ஒரு பேராசிரியர் சொன்னது, நான் கேட்டது. ஃபோன் பண்ணி என்ன சொன்னாலாம், இந்த மாதிரி என்ன சொன்னாங்களாம், ஏங்க நான் என் ஒரு குட் நியூஸ். சொல்லுங்கள். ஒரு குட் நியூஸ், என் கம்பெனியில் நான் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கிட்டேன் அப்படிங்கிறார். உடனே இவருக்கு அது நம்ப முடியல. அது எப்படி என்ன கேட்காம பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுத்தாங்க, என்ன கேட்காம பெஸ்ட் பர்ஃபார்மர், பெஸ்ட் உமன் இன் தி இயர், பெஸ்ட் உமன் இன் தி இயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன பெஸ்ட் உமனு? அவங்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி தப்பாக எதுவும் கேட்கல, நல்லபடியாவே என்ன சார் கிரைட்டீரியா, எதை பேஸ் பண்ணி நீங்க பெஸ்ட் உமன் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க ஹெச்ஆர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம கம்பெனியில் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் கொடுப்போம். வகையில் 32 பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இப்போ இந்த பேருக்கு கொடுத்துருக்கோம், அடுத்து திரும்ப இவங்களுக்கு வர்றதுக்கு 32 வருஷம் ஆகும், அதுக்குள்ள இவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. பெஸ்ட் உமன் அவார்டு இதை வச்சுதான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இங்கதான் 8 சுக்கிரன் ஒர்க் ஆகுது, நல்லா புரிஞ்சுக்கணும். 1 ஒர்க் ஆனா சுக்கிரன் உச்சமானா லவ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. லவ்வோட சேர்ந்து ஒரு ஆப்பு வருது. என்ன அப்படின்னா, கொடுத்தான் புத்தர் சிலையை பெருசா கொடுத்துட்டான். அதனால என்ன, ஒண்ணும் கிடையாது. அப்ப இவங்க ஒய்ஃப் எடுத்துட்டு வராங்க. இவங்க போய் இவங்க ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க போய் அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு எங்க கம்பெனில பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு கொடுத்துருக்காங்க, விமன் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. சார் ஒரு நல்லா புரிஞ்சுங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்ப நம்மளா இருந்தா கூட ஏதோ ஒரு வேற வழியில ஒத்துக்கிறோம். என்ன பெரிய நீ பெரிய உமன், நீ பெஸ்ட் உமன் அவார்டு கொடுத்துருக்காங்க உனக்கிட்ட இவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. இது என் ஒய்ஃபால தாங்க முடியல, அதாவது அவர் ஒய்ஃபால தாங்க முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்த உடனே, இந்த பாருங்க உங்க அம்மா
நான் பெஸ்ட் உமன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கினேன்னு சொன்னேன், என்னை கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, புத்தர் செல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க கம்பெனியில். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது எப்படியாவது இந்த விஷயத்த கெடுத்து விடணும். அப்போ அவங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்க, இங்கே பாடுற தம்பி, இவ பெஸ்ட் உமன் ஆஃப் தி இயர் வாங்கட்டும், எதை வேணா வாங்கட்டும், எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் புத்தர் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. நம்ம வீட்டில் புத்தர் படம் வச்சா சண்டை வரும். புத்தர் படம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. இவருக்கு ஒரு ஆச்சரியம், ஏங்க புத்தர் எவ்வளோ பெரிய காடு, அவன் புத்திஸ்ட் எல்லாம் புத்தரை காடா கும்பிட்டு இருக்கான், நீங்கள் புத்தரை போய் ஆகாதுங்கிறீங்க. என்னமோ உங்கள்கிட்ட ராசி இல்லாத ஃபோட்டோலாம் மாட்டுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? அவர் எவ்வளோ பெரிய தலைவர். பொண்டாட்டியே நடு காட்டில் விட்டுட்டு போய் நடு ராத்திரியில் விட்டுட்டு போன ஒரு ஆள் காடு கிடைக்கிறது அவங்க கருத்து. அப்புறமா அவங்களுக்கு ஞானம் வந்துச்சு, போதி மரத்தடியில் வந்துச்சு, அவர் கடவுள் ஆனாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க படிக்காதம்மா. அப்போ புத்தர் நம்ம குடும்பம்மா என்னம்மா இந்த மாதிரி பாத்தியா இத்தனை நாள் என்ன கை நீட்டி பேசியிருக்கியா, எதிர்த்து பேசியிருக்கியா, பத்தியா சண்டை வந்துருச்சு. இதனாலதான் சொல்றேன், இந்த புத்தர் சிலை தூக்கி போட்டு உரைச்சிரு. அவர் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்கா, தொட்டு பாடுறா, நீ தொட்டு பாரு, நான் உமன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், என் அவார்டை உடைப்பீங்களா, நம்மளை உடைப்பீங்க, தொட்டு பாடுறா. இப்படிதான் போகும் உங்க பொழப்பு. 1-8 கூடியவன் உச்சமானா என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் ராசியாதிபதி உச்சம் பெற்று பணம் நிறைய வரப்போகுது, இன்னொரு பக்கம் ஒய்ஃப் தரக்கூடிய பெக்கூலியர் டார்ச்சர்ஸ். உங்க அம்மா அப்பதான் சொல்லியிருப்பாங்க, எப்பப்பா லீவு, இல்லைம்மா ஒரு 3 நாள் லீவு, குழந்தைக்கும் அப்பதான் வந்து காலாண்டு லீவு விடுறாங்க, அதோட சேர்த்து குழந்தைய எங்கன்னா வந்து ஊட்டி கூட்டு போலான்னு நினைக்கிறேன், ஆடி மாதம் பாருங்க, கண்டென்ட்டை பாருங்க, ஆடி மாதம் அங்காள பரமேஸ்வரிக்கு கூழ் ஊற்றலான்னு வேண்டியிருந்தோம், நீ பாட்டுக்கு ஊட்டி போயிட்டீங்கன்னா சாமி குத்தாயிராதா, அங்காள பரமேஸ்வரிக்கு கூழ் ஊற்றலாம். உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்து உங்கள் அம்மா கூழ் ஊற்றுறாங்கல்ல, இந்த வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் அவங்க போய் கூழ் ஊற்றிட்டு நம்ம வாங்க ஊட்டி போகலாம். இப்போ நீங்கள் ஊட்டி போக போகிறீங்களா, இல்லை அங்காள பரமேஸ்வரிக்கு கூழ் ஊற்ற போகிறீங்களா? சார் டெய்லி ஜட்ஜ்மெண்ட்டு. காலையில் எந்திரிச்சா இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்குள்ள யூ இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது, 2 பிரச்சனையும் உங்கள்கிட்ட தான் வரும். நீங்கள் டெய்லி தீர்ப்பு சொல்லிட்டே இருக்கிறது தான் உங்கள் வேலை. இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விதி. 1-8 கூடிய உச்சமாகும் பொழுது எந்த ஒய்ஃப்னால ஆதாயம் கிடைக்குதோ அதே ஒய்ஃபே உங்களுக்கு, இங்கே பாரு கார் வாங்கிட்டேன், நம்ம 2 பேர் தான் போகணும், எனக்கு தான் ஓட்ட தெரியாதே, நீ ஓட்ட கற்றுக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போ. உயிரை ரிஸ்க் வச்சு ஒருத்தர் ஓட்டுவா சார், அவன் கண்ணில் அந்த மரண பீதியை பார்க்கலாம். ஏம்மா இப்போ ஒரு பக்கத்தில் அவன்லாம் வரக்கூடாது, நீ தான் ஓட்டணும். ஐயோ பாருங்க. ஸோ அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படி மிக்ஸ்டாக நடக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்காக ப்ரேயர்ஸ் பண்ணித்தரோம், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.